தமிழக மீன்வளம், மீனவர் நலன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அமைச்சரின் 3 மகன்களில் அனந்த பத்மநாபன், அனந்த ராமகிருஷ்ணன் ஆகிய இருவரை தவிர வேறு யாரும் முன்னிலையாகவில்லை. அதையடுத்து மாவட்ட நீதிபதி வசந்தி வழக்கை விசாரித்து விசாரணையை ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைக்கு மட்டுமல்ல, அதிமுகவின் உரிமைக்கும் திமுக தான் குரல் கொடுக்கிறது என்று தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது இளைஞரணியினர் களத்தில் இறங்கி பணியாற்றியதால் 100% வெற்றியை நாம் பெற்றோம். அதைவிட பெரிய வெற்றியை வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் பெற வேண்டும். எந்த தைரியத்தில் நாம் மக்களை சந்திக்க போகிறோம் என்றால், நமக்குள்ள ஒரே தைரியம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தியுள்ள திட்டங்கள்தான். அதிமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்று 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கியுள்ளோம் என்றும், அரசியலில் முரட்டு தொண்டர்கள் பக்தர்கள் பார்த்திருப்போம், ஆனால் முரட்டு அடிமைகளை இப்போதுதான் நாம் பார்க்கிறோம் என்றும், நாம் ஏதாவது சிறிய தவறு செய்துவிட மாட்டோமா என எதிர்க்கட்சியினரும் கைபேசி வைத்திருக்கும் சமூக வலைதளவாசிகளும் காத்திருக்கின்றனர். தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழகத்திற்கு வருகின்றனர். ஆனால் நாம் கேட்கும் திட்டங்களோ நிதியோ தருவதில்லை என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளதால் சென்னையில் நடைபெறும் 2 IPL போட்டிகளை வேறு தேதிகளுக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டி. பிரபாகரன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில், தமிழ்நாடு சட்டசபைக்கு வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கலந்து கொள்ளும் கிரிக்கெட் போட்டி வருகிற ஏப்ரல் 4 மற்றும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கிரிக்கெட் போட்டி நடந்தால் குறிப்பாக போலீசாருக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே வழக்கமான சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல் பணிகளுடன் தலைவர்களின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கும் போலீசார் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். இந்த பணியுடன் இந்த கிரிக்கெட் போட்டிக்கும் பாதுகாப்பு வழங்குவது என்பது போலீசாருக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே சென்னையில் ஏப்ரல் மாதம் 4 மற்றும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டிகளை தேர்தலுக்கு பின் தள்ளி வைக்க வேண்டும். இது குறித்து போட்டி ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும். இரு போட்டிகளையும் திட்டமிடப்பட்ட தேதிகளில் நடத்த அனுமதித்தால் தேர்தல் நடத்தை விதிகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். அரசியல் கட்சிகளின் சின்னம், கொடிகளை போட்டி மைதானத்தில் காட்சிப்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யும்படி கிரிக்கெட் போட்டி ஏற்பாட்டாளர்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கார்கள், வேன்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக முன்பதிவு நடப்பதால் ஓட்டுநர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழக தேர்தலை ஒட்டி பல்வேறு பணிகளுக்காக வாடகை கார்கள், வேன்கள் முன்பதிவு செய்யப்படுகின்றன. இது தவிர அரசியல் கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வாகனங்களை முன்பதிவு செய்து வருகின்றன. வழக்கமான நாட்களை விட தேர்தல் நேரத்தில் வாகனங்களுக்கு கூடுதல் முன்பதிவு நடக்கிறது. இதனால் அடுத்த சில வாரங்களுக்கு வாடகை ஓட்டுநர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் வழக்கத்தை விட அதிக வருமானம் கிடைக்கும். இது ஓட்டுநர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக ஓட்டுநர்கள் கூறியுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி, பிரச்சாரம், தொகுதி பங்கீடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பல்வேறு கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை திமுக நிறைவு செய்துள்ளது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற விவரத்தை காண்போம். காங்கிரஸ் 28, தேமுதிக 10, விடுதலை சிறுத்தைகள் 8, இந்திய கம்யூனிஸ்ட் 5, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 5, மதிமுக 4, கொங்கு மக்கள் தேசிய கட்சி 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, மனிதநேய மக்கள் கட்சி 2. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு 66 தொகுதிகளை ஒதுக்கியுள்ள திமுக 168 தொகுதிகளை கைவசம் வைத்துள்ளது. மேலும் சில கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இன்னும் தொகுதிகளை ஒதுக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் குடும்பத்தால் அந்த தொகுதி மீண்டும் அதிமுகவுக்கு கிடைக்கப் போகிறது என்று திமுகவினர் புலம்புகின்றனர். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக அதிமுகவின் ராஜமுத்து உள்ளார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகனும் மறைந்த முன்னாள் எம்எல்ஏவுமான ராஜாவின் மகள் மலர்விழி, ஆறுமுகத்தின் 2வது மனைவியின் மகன் பிரபு,
மருமகன் தருண், மாவட்ட துணைச் செயலாளர் சுரேஷ்குமார், ஒன்றிய செயலர் வெண்ணிலா சேகர் ஆகிய 5 பேர் இந்த தேர்தலில் விருப்ப மனு கொடுத்துள்ளனர். அதோடு சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த இந்த தொகுதிக்கான நேர்காணலில் பங்கேற்காத பிரபுவும் அருணும் சேலம் மேற்கு தொகுதிக்கான நேர்காணலில் பங்கேற்று மேலும் சிக்கலை அதிகரித்துள்ளனர். மேலும் ஆறுமுகம் குடும்பத்தின் கோஷ்டி பூசலால் சேலம் மாவட்ட திமுகவும் கோஷ்டி பூசலில் சிக்கியுள்ளதாக திமுகவினர் கூறியுள்ளனர். தருண் உட்பட அக்குடும்பத்தினர் 5 பேரும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் சீட் பெறுவதற்காக தற்போது சென்னையில் முகாமிட்டுள்ளனர். இவர்களில் ஒருவருக்கு சீட் வழங்கினால் மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குமா, கோஷ்டி பிரச்சனையில் உள்ளடி வேலை நடக்குமா என கட்சி தலைமைக்கு சந்தேகம் உள்ளதாகவும் 5 பேரையும் தவிர்த்து பொதுவான ஒருவருக்கு சீட் கொடுக்கலாமா எனவும் ஆலோசித்து வருகிறது. அந்த குடும்பத்தால் தான் இந்த தொகுதியில் திமுகவுக்கு பின்னடைவு என்று திமுகவினர் புலம்புகின்றனர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலின் பங்குனி உத்திர தேர் திருவிழாவிற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்க மறுத்து தடை விதித்ததாக வெளியான தகவலுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடி வரும் ஏகனாபுரம் மக்கள் லோக்சபா தேர்தலை புறக்கணித்த நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை புறக்கணிக்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளனர். இதனால் தேர்தல் அதிகாரிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.